this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருனா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் தேவையான நிறைய அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. உதாரணத்துக்கு என்எஸ்சி ஆப்ஷன் டேபிள், அதாவது செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் டெய்லி சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி நம்ம சேனல்லையே போஸ்ட் போடுவோம். பிஇபி லெவலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம போஸ்ட் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி போய் நம்ம என்எஸ்சி சைட்டில் பார்க்கணும், ஆப்ஷன் டேபிளில் அதை வச்சு எப்படி இன்டர்னல் ட்ரேட் எடுக்கணுன்ற அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எல்லா அப்டேட்ஸும் நம்ம டெலகிராமில் தான் வரும், அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 21,615 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா, ஒரு 2 நாளாக வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருந்தது. ஃபாலாகவும் ஏறும். ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு கேப் அப்பு. 2 நாளாக கேப் டவுன் இருந்தது, இன்றைக்கி கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப்பு, எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. நம்ம எப்போவுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே தான் இருந்தது, 21,650 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, அப்போது ஆக்சுவலாக ஓப்பனுக்கும் மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷனை தான் பார்க்கணும். ஓகேங்களா, 21,650 மார்க்கெட் இருக்கும்போது 21,000 நம்ம எப்போவுமே கீழே ஒரு 50 பாயிண்ட், மேலே ஒரு 50 பாயிண்ட் தான் வச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம் நம்ம. ஓகேங்களா, அட் த மணியில் கூட எடுக்க மாட்டோம், அவுட் ஆஃப் த மணிலையும் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா, ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட்டு 21,650 இருக்கும்போது 21,600 கால் ஆப்ஷன் இந்த மணி, மேலே 21,700ன்ற புட் ஆப்ஷன் இந்த மணி. ஓகேங்களா, மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷனை தான் பார்க்கணும், அதான் ரூல். அப்போது 21,600ன்ற கால் ஆப்ஷனை தான் நம்ம உள்ளே போய் பார்த்தோம். இதுதான் வந்து 21,600 கால் ஆப்ஷனோட சார்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் பாசிட்டிவ், கால் ஆப்ஷனும் பாசிட்டிவாக இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணுன்றது மிகப்பெரிய ரூலு. ஓகேங்களா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் கிட்ட தான் இருந்தது 21,600 கால். ஆனால் அடுத்த கேண்டில் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். 9:30க்கு அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான், தாண்ட முடியல. அதாவது அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா அந்த டைமில் அவனால் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது எல்லாருமே புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி ப்ரீமியமும் பாசிட்டிவ். ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். இவன் சப்போஸ் அட்வான்ஸில் தாண்ட முடியலனா கூட நெக்ஸ்ட்டு எங்கே வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே ஐ மேலே உட்காருவான், அடுத்தது இவன் ஓப்பன் மேலே உட்காருவான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21,600 காலோட ஓப்பன் ப்ரைஸும் எஸ்டர்டே ஐயும் சேம் தான், 170 தான். அதனால் எங்கேருந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்கள். ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஐ, எஸ்டர்டே லோ, ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான அட்வான்ஸ் லெவல் தான். ஓகேங்களா, இதை எல்லாருமே புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்ச உடனே கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்று திருப்பி மேலே போய் அதுக்கப்புறம் தான் உடைக்கிறான். ஓகேங்களா, ஒரு லெவலை உடைச்சா தான் நம்ம அடுத்தடுத்த என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்போது இந்த அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்ச காரணத்தினால தான், இந்த ஒரே காரணம். ஓகேங்களா, இதனால தான் வந்து நம்ம போயிட்டு புட்டை போய் பார்த்தோம். அப்போது மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 21,630-40 பக்கமாக இருந்தது. அப்போ வந்து 21,680 புட்டும் இந்த மணி தான், 21,700 புட்டும் இந்த மணி தான். ஆக்சுவலாக 21,650ன்ற புட் ஆப்ஷனை போய் நம்ம பார்த்தோம். இதுதான் அது. ஆக்சுவலாக இவன் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 140ன்ற அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால்
மீட் ஆகிட்டு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 168 வரைக்கும் போனான். 28 பாயிண்ட்டு. நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தவன், ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். இவன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அவனோட ஓப்பன் வரைக்கும் தான் போவான். ஓகேங்களா? இதை எல்லாருமே தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் முடிச்சிட்டோம். முடித்த உடனே இவன் வந்து மேலே போகும்போது கால் ஆப்ஷன் கீழே வந்து அவனோட எஸ்டர்டே ஐ மேலே ஓப்பன் மேலே கரெக்டாக உக்காந்துட்டான். ஓகேங்களா? உட்காந்துட்டான், சப்போர்ட் எடுத்துட்டான் மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே. ரெண்டாவது, இது டார்கெட் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு முடிஞ்சிருச்சு. இதில் செகண்ட் வந்து இங்கே புல் பேக்கில் நிற்கலை. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. செகண்ட் ஆஃபில் இங்கே புல் பேக்கில் நிற்கவே இல்லை. மார்க்கெட்டு உடச்சிட்டான். உடச்சி திருப்பியும் மேலே பிரேக் பண்ணுறான். இங்கே தான் எடுக்கணும் என்ட்ரி. ஓகேங்களா? கீழே உடச்சவன் திருப்பியும் மேலே உடச்சி க்ளோஸ் வச்சானா என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் இவன் எவ்வளோ தூரம் போவான்னா இவன் ஓப்பன், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான். ஓகேங்களா? ஆனால் நம்ம செகண்ட் ட்ரேடு இந்த டைமில் எடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு 21,650 எடுத்தோம். ஓகேங்களா? இதையும் எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம 21,700 புட்டு எடுத்தோம். ஓகேங்களா? ஓகே. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 21,600 கால் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் 11 மணிக்கு இவன் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் உடச்சிருப்பான் 10:25 இந்த இடத்துல. அதாவது பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட், அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவாக இருந்தவன் இங்கே அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்காததுனால நம்ம அங்கே இருந்த இந்த மணி புட் ஆப்ஷனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அப்போ இவன் கீழே வந்தவன் எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸ் இவனுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் தான், அது ஒரு சப்போர்ட்டு தான். அதை உடைச்சிருந்தால் மார்க்கெட்டு நல்லா ஃபாலோ ஆகிருக்கும். ஆனால் அதில் நின்றுட்டான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? நின்று இதை தாண்டினா தான் நம்மளுக்கு என்ட்ரி. இதை தாண்டுறான். ஓகேங்களா? இதை தாண்டி க்ளோஸ் வைக்கிறான். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. இங்கே தான் இந்த டைம் பார்த்துங்க. 10:30 மணி கரெக்டாக. ஓகேங்களா? 205 200ன்னு வச்சிங்களேன் நம்ம அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இவன் வந்து 205 நிற்கிறான். இங்கே என்ட்ரி ஏன் சார் அட்வான்ஸ் லெவல் தான் தாண்டிச்சு, எல்லாமே பாசிட்டிவ், மார்க்கெட் பாசிட்டிவ் எல்லாமே இருக்குது, எடுக்கலாமே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இந்த டைமில் இவனோட ஆப்போனண்ட் 650 பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. 650 700 எவனோ வேணால் பார்க்கலாம். இப்போ நம்ம 700 போய் பார்க்கலாம். அந்த டைமில் பாருங்கள், சேம் 10:30 கரெக்டாக இவன் சப்போர்ட்டில் இருக்கிறான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 பேருமே சப்போர்ட்டில் இருந்தாங்க, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தாங்கன்னா எவனா ஒருத்தன் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அவன் கீழே 2 பேரில் எவன் கீழே ஓடிக்கிறான் வெயிட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா கால் ஆப்ஷனால் காலையிலேயே பர்ஃபார்ம் பண்ண முடியல. கண்டிப்பாக அவன் ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,680. இதை நம்ம காலையிலேயே என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருந்த ஆப்ஷன் டேபிளை வச்சு நம்ம சேனலில் போஸ்ட் போட்டுட்டோம். பாருங்கள் எக்ஸாக்டாக எங்கே போய் நிற்கிது பாருங்கள் மார்க்கெட். ஒரு 10 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே திருப்பிட்டான். அப்படி தான் நடக்கும் எப்போவுமே. ஸ்பெட்டிங் நடக்கும் அங்கே தான். ஓகேங்களா? கரெக்டாக அந்த ரீசன் கோசம் தான் நம்ம புட் ஆப்ஷனே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஏன் அப்படின்னா இவனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியலனா இவன் வந்து அந்த லெவலை தாண்ட மாட்டான்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து இவன் தாண்டுறான் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் சப்போர்ட்டில் இருந்தாலும் அவனால் தாண்டுறதுக்கு முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இது ஃபேக் பிரேக் அவுட்னு அர்த்தம் அது. ஓகேங்களா? இவன் சும்மா வந்து ஏமாத்துறான் அந்த டைம், அதாவது எல்லாரையும் வாங்க வச்சு மார்க்கெட்டை கீழே எடுத்துகிட்டு போகிறான்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறான் அப்படின்னு இங்கே பண்ண முடியாமல் இங்கே பண்ணுறான் அப்படின்னா டக்குன்னு போய் இவன் ஆப்போனண்ட்டை போய் பார்க்குறீங்க. 21,700 புட்டை போய் பார்க்குறீங்க. ஓகேங்களா? அவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே அவனும் நிற்கிறான். அப்போது இவன் இங்கே தாண்ட முடியல, இங்கே தாண்டுறானா ஒன்று அவன் கீழே உடச்சிருந்தா இது வந்து கரெக்டான பிரேக் அவுட்டு. அப்போ இவன் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னும்போது அந்த 21,680ன்ற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடச்சிருப்பான், மேலே போயிருக்கும். ஆனால் இங்கே இவன் இதை உடைக்கும் போது இவனோட அட்வான்ஸ் லெவலில் இவன் மேலே உடைக்கும் போது இவனோட ஆப்போனண்ட்டு, இவனோட எதிரி
இவனை மேலே போக விடாமல் தடுக்கிறவன் அவனும் அட்வான்ஸ் லெவலில் இவனை போக விடாமல் தடுக்கிறதுக்கு நிற்கிறான். மார்க்கெட்டும் ஸ்பாட் மார்க்கெட்டும் 21,680க்கு மேலே போக முடியாமல் நிற்கிது. அப்போ மார்க்கெட் ஃபால் தானே ஆகும். ஓகேங்களா? அந்த ரீசனுக்கோசம் தான் செகண்டில் இவன் போயிட்டு இங்கே பிரேக் பண்ணும்போதும் எடுக்கலை. நிறைய பேர் கேட்பீங்க, சார் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கேன் ஏன் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்டிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம இதை சொல்லறோம். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலை. இது ஃபேக் பிரேக் அவுட்டும் தெரியும், அதனால தான் எடுக்கலை. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி அவன் கீழே உடச்சிட்டான். அதுக்கப்புறம் ஓகேங்களா, கீழே உடச்சிட்டோன்னா 21,600 கால் கீழே உடச்சோடனே அதுக்கப்புறம் திருப்பியும் இவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம். இவன் திருப்பியும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 150 நம்மளுக்கு என்ட்ரினா கூட மார்க்கெட்டு 220 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்டு. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமும் இன்னும் இந்த லெவல் கிட்டே தான் இருக்கிறான் பாருங்கள். இன்னும் கூட பாருங்கள் அந்த லெவல்லே தான் இருக்கான் பாருங்கள். ஒரு 10 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் மேலே போயிட்டு தான் இருக்கான் பாருங்கள். இந்த லெவல் தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரேடே எடுக்க முடியும் கைஸ். ஓகேங்களா? எப்போதுமே சரி. ஓகேங்களா? ஒரு மார்க்கெட் அந்த லெவலில் வந்தால் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்காது. ஓகேங்களா? இங்கே வரும்போது நீங்கள் இங்கே நின்று ஒரு 2 கேண்டில் நிற்கும் போது நீங்கள் எந்த ஆராய்ச்சியுமே பண்ணாமல் கூட எடுக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 2 கேண்டில் நின்று மூவ் ஆகும்போது ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு எடுக்கலாம். ஈவனையும் எடுக்கலாம், காலையும் எடுக்கலாம். அது வந்து அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சிருந்தால் எப்படி வேணால் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் ஒரு ரூல்ஸோட ஒரு ட்ரெண்டில் இருக்கிற என்ட்ரியை தான் நம்ம எடுக்கணும். கரெக்டாக ஒரு ரூலோடு போகிற ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற என்ட்ரி தான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ மேலே தான் இருக்கான், ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே தான் இருக்கான். ஆனால் ஓப்பனுக்கு கீழே உடச்சிட்டான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போ ஓப்பனுக்கு கீழே உடச்சிட்டா என்ன அர்த்தம்? டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது மார்க்கெட்டில். ஒரு மார்க்கெட் மூவ் ஆகணும்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எஸ்டர்டே ஐ மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்லாம் மேலே இருந்தாலும் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டோன்னா மார்க்கெட் ரேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு, அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போக முடியாமல் கீழேயும் மேலேயும் சுற்றிட்டு இருந்தது. ஓகேங்களா? இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் வரைக்கும் போனான். அதுவும் ஓப்பன் வரைக்கும் போனால் தவிர ஓப்பனை உடச்சி மேலெலாம் போகல. சும்மா அவன் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி போயிட்டு வந்துட்டான். ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த ப்ரீமியத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கால் புட்டு ரெண்டுத்தையுமே தான் செல்லர்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது 2 ப்ரீமியமும் ஒரே ரேட்டில் இருக்காது எப்போதுமே. இவன் ஜாஸ்தியாக இருப்பான், அவன் ஜாஸ்தியாக இருப்பான், மேலே இருக்க ஸ்ட்ரைக் ஜாஸ்தியாக கண்ணாமூன்னு இருக்கும் ரேட்டெல்லாம். அதை நம்ம எக்ஸ்பெரிக்குள்ளே அந்த ரேட்டில் அதில் இருக்க டைம் டிகேவை, அதாவது அதில் இருக்கிற என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலாக வந்து டைம் டிகேன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ரேட்டு இப்போது 21,700 புட்டு அப்படின்னா 21,700 புட்டு மார்க்கெட் 21,600 இருக்கும்போது 100 தான் இருக்கணும். 21,700 மார்க்கெட் 21,600 இருக்குதுன்னா 100 பாயிண்ட் தானே. அப்போது 21,700 100 கழிச்சிங்கன்னா 100 தானே இருக்கணும். 100 பாயிண்ட்டு தானே அப்போது டிஸ்டன்ஸு. அப்போ 100 தான் இருக்கணும். ஆனால் இவன் 100 இருக்க மாட்டான். அதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது 100 இருக்கிற வேண்டிய பொருள் 200 இருக்கும், 300 இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்குன்னு கிடையாது, எந்த ஸ்ட்ரைக்குமே அப்படி தான். கரெக்டாக அது வந்து வியாழக்கிழமை வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சில டைமில் மட்டும்தான் வியாழக்கிழமை அந்த டைம் டிகே இல்லாமல் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த டைம் டிகேவை தான் செல்லர்ஸ் வந்து கரைப்பாங்க. அதை தான் அவங்க செல் அடிப்பாங்க. அதனால தான் செல்லிங் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா தேவைப்படுது ஒரு ஸ்ட்ரைக்குக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீமியம், அதாவது ஒரு இடத்துல ப்ரைஸ் நின்னாலும் ப்ரீமியம் கரைஞ்சிரும், மேலே போனாலும் ப்ரீமியம் கரைஞ்சிரும் ஒரு சைடு, கீழே வந்தாலும் ப்ரீமியம் ஒரு சைடு கரைஞ்சிரும். மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனாலும் கரையும், மூவ்மெண்ட் இல்லைனாலும் கரையும், ஒரே இடத்துல நின்னாலும் கரையும். எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு ஒரு 80% கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் பையர்ஸ்க்கு அப்படி கிடையாது. மார்க்கெட் நீங்கள் எடுக்கிற இடத்துலேருந்து ஒரு இடம் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஒரே இடத்துல நின்னாலும் உங்கள் ப்ரைஸ் காலி, மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைனாலும் உங்கள் ப்ரைஸ் காலி. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற என்ட்ரி நீங்கள் எடுக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக போனாலும் உங்கள் ப்ரைஸ் காலி, 0 ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? டைம் டிக்கே பயங்கரமாக ஆகும். ஓகேங்களா? இதுதான் பையர்ஸ்க்கு இருக்கிற, அதாவது உங்களுக்கு சான்ஸே 50-50 தான் பையர்ஸ்க்கு, ஆனால் செல்லர்ஸ்க்கு அதிக சான்ஸ். அதனால தான் இது செல்லர்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு லாஸ் வர இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் அந்த அட்வான்ஸோட நம்ம யூஸ் பண்ணி அதில் மட்டும் நம்ம வேறு எதையுமே பார்க்காம அதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இந்த அட்வான்ஸில் உடைக்கவே இல்லை பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா? ஆனால் காலை கூட பாருங்கள், நீங்கள் மார்க்கெட்டோட ரேஞ்சு இன்றைக்கி சின்ன ரேஞ்சு தான்.
மார்க்கெட் இத்தனைக்கும் பாருங்கள் எஸ்டர்டேலாம் பிரேக் பண்ணியிருக்கான், ஆனால் அவனால் மூவே பண்ண முடியல பாருங்கள். இங்கே கூட பாருங்கள், இது அட்வான்ஸ் லெவல் தான், இது ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். இங்கே இருக்கிறது 153, ஆக்சுவலாக 154ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். ஆக்சுவலாக இது எஸ்டர்டே ஐ, இது ஆக்சுவலாக 170ன்றது எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸு. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதனால தான் அந்த அட்வான்ஸ் லெவலில் நின்று அவன் மேலே போகிறான். ஓகேங்களா? க்ளீனாக மேலே போகிறான் பாருங்கள். அப்போது ஒரு அட்வான்ஸ் லெவலில் அவன் நிற்கும்போது ஒரு 2 கேண்டில் நின்று போகும்போது பிளைண்டாக கூட எடுக்கலாம். 155 எடுத்தால் கூட அவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 175, 20 பாயிண்ட். எந்த ஆராய்ச்சியுமே பண்ணாமல் கூட எடுக்க முடியும் அட்வான்ஸ் லெவலில் வச்சு. ஆனால் அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ஓகேங்களா? இவனை நீங்கள் எடுக்கும்போது இவன் ஆப்போனண்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து கூட எடுக்கலாம். இவன் கீழே வரும்போது அவனை எடுக்கலாம், அவன் கீழே வரும்போது இவன். ஆனால் நம்ம அதெல்லாம் எப்படி வேணால் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப 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 ப்ராக்டிஸ் வேணும். அதனால் நம்ம அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்க பிகினர்ஸ் வந்து அந்த ட்ரெண்டுன்னா ட்ரெண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு என்ட்ரினா ஒரு என்ட்ரி, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? கற்றுக்கிட்டு ரொம்ப ப்ராக்டிஸில் இருக்கவங்க எத்தனை என்ட்ரி வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிட்டோன்னு பாருங்கள். அதே 21,600 காலு, இவனும் ஓப்பனுக்கு மேலே போய் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி இந்த அட்வான்ஸில் உள்ள சப்போர்ட் எடுத்து எஸ்டர்டே ஐ ஓப்பனை தாண்டி இவனும் டார்கெட் கொடுக்குறான் பாருங்கள். அதாவது 170லேருந்து 200 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். 30 பாயிண்ட். எத்தனை மணிக்கு? ஒரு 2 மணிக்கு. எப்போ வேணால் எடுக்கலாம் என்ட்ரி. இப்போது இவனை 2 மணிக்கு இவனை என்ட்ரி எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இவன் ஆப்போனண்ட் இவன் மேலே போக விடாத தடுக்கிறது யார்? 21,650 புட்டு, 21,700 புட்டு. அவனுக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். நீங்கள் இது ஒரு உதாரணத்துக்கோசம் காட்டுறேன் இதை. ஓகேங்களா? இப்போ 2 மணிக்கு கரெக்டாக 2:10க்கு இவன் மேலே போயிருக்கான். லெவலில் கரெக்டாக மீட் ஆகி சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்தே காட்டுறான் உங்களுக்கு. 12:30 மணிக்கு 21,700 புட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட் 12:30 மணிக்கு பாருங்கள். இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன், அதாவது 700 புட்டு. இவனால் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியும்? இவனோட ஓப்பன் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போக முடியும். இவன் ஓப்பன் 207. ஓகேங்களா? பார்த்தீங்களா? நம்ம இது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு நம்ம இது ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாரும், அதாவது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, எவ்வளோ இது இருக்குதுன்னு இதை டெய்லி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இதில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பாருங்கள், அவன் 12:30 மணிக்கு கரெக்டாக போய் அதில் முட்டுறான். ஏன்னா இதுக்கு மேலே அவனால் போக முடியாது. இவன் போக முடியாத இடத்துல முட்டும் போது தான் ட்ரெண்டில் இருக்கணும், எடுக்கணும். அதனால தான் அவன் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போது அவன் போக முடியாத இடத்துக்கு போயிட்டான். அப்போ இவன் பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக 12:30 மணிக்கு மீட் ஆகிறான். மீட் ஆகி கரெக்டாக ஓப்பனை தாண்டினோன்னே நம்ம என்ட்ரி எடுக்கணும். இங்கே எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரிஸ்க்கு. ஏன்னா அவன் ஓப்பனுக்கு கீழே வந்தவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணாங்க. ஓகேங்களா? அதனால் இவன் இதை தாண்டும் போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். இந்த இடத்துல கூட கொடுக்கலாம். ஏன்னா இங்கே உடச்சி புல்பேக் ஆகிறான் பாருங்கள். கரெக்டாக 12:55க்கு கொடுக்கலாம். நீங்கள் 170னா 194, 25 பாயிண்ட் போதாதா? திருப்பியும் புல்பேக் போகிறான் பாருங்கள். அகெயின் இங்கே புல்பேக் திருப்பியும் போய் டார்கெட் வரான் பாருங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேங்களா? இப்படி தான் கைஸ் என்ட்ரி எடுக்கணும். அதாவது ஒரு ட்ரெண்டில் இருக்கிறவனையும் எடுக்கலாம், ட்ரெண்டில் இல்லாதவனையும் எடுக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த அட்வான்ஸ் லெவலில் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது கான்செப்ட் என்னென்னா, இவன் வீக் ஆகும்போது அவனை எடுக்கணும், அவன் வீக் ஆகும்போது இவனை எடுக்கணும். இவ்வளோ தான் விஷயம். எப்படி வேணால் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த அட்வான்ஸ் லெவலில் உட்காரும்போது நின்று போகும்போது எடுக்கணும். யார் கீழே இருக்கா, யார் மேலே இருக்கான்னு பார்க்கணும். இவன் மேலே இருந்தால் அவன் கீழே இருந்தால் இவனை எடுக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டியும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லா டைமும் இந்த மாதிரி நிறைய என்ட்ரிலாம் கொடுக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 1 என்ட்ரி 2 என்ட்ரி தான் கொடுப்பான். சில டைம் தான் 3-4 என்ட்ரிலாம் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் கைஸ் இன்றைக்கி என்ட்ரி எடுத்துருக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சூப்பராகவே இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? இன்றைக்கி அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனும் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிது. ஆக்சுவலாக ஸ்டாக் ஆப்ஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஃபோர் மார்க்கெட் தான் ப்ரொடிக்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில்
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஸ்டாக் தான் நம்ம இது பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான், இவன் வந்து இந்த ரேட்டில் தான் ஓப்பன் ஆக போகிறான் அப்படின்றத நம்ம முன்னாடியே ப்ரொடிக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போது இவன் இந்த ரேட்டில் 1800 ஓப்பன் ஆக போகிறான். அப்போது 1800 அப்படின்ற 7800 தான் ஓப்பன் ஆக போகிறான். 7800 அப்படின்ற ஸ்ட்ரைக்கோட அட்வான்ஸ் லெவல் இது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 7900 நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் தான் நம்ம எடுத்தோம். 7900ன்ற ஸ்ட்ரைக்கு தான் நம்ம எடுத்தோம். ஏன்னா மார்க்கெட் 7900 ஓப்பன் ஆச்சு. நம்மளோட அட்வான்ஸ் லெவல் இது தான். இங்கே தான் நம்ம எடுக்க போகிறோன்றதுலாம் முன்னாடியே தெரியும். இவன் இதை பிரேக் பண்ணணும்னு நீங்கள் எடுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. ஓகேங்களா? ஒரு 2 பாயிண்ட் தள்ளி நீங்கள் பஃபர் வச்சு போட்டுக்க வேண்டியது தான். 43 243 275 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டு. இது ஒரு பாயிண்ட்டுக்கு ரூ. 100 3000 ஜஸ்ட் 2 கேண்டில் தான். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட ப்ரீ ஓப்பனில் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக இது அப்டேட் வீடியோவில் இது நம்ம சொல்லி வரும். இதில் இன்னும் சில விஷயம்லாம் சேர்த்துருக்கோம். இது எந்த இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நிஃப்டி 50ல் தான் நீங்கள் எல்லாருமே போய் பார்க்குறீங்க. அந்த ப்ரீ ஓப்பனில் நிஃப்டி 50ல் பார்க்குறீங்க. அதுக்கு கீழேயே செக்யூரிட்டி ஆஃப் F1 ஒரு சீரியல் இருக்கும். அதுலேயும் போய் நீங்கள் நிஃப்டி 50ல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அதுலேயும் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இதை இப்போ திருப்பியும் சொல்கிறோம். இதுக்கான அப்டேட் வீடியோ திருப்பியும் வரும். வந்தவுடனே நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் அப்டேட் வீடியோ வந்தோடனே நம்ம குரூப்பில் சொல்லுவோம். சொன்னவுடனே நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் சில விஷயம்லாம் அதில் சேர்த்துருக்கோம். நம்ம சில நுணுக்கமான விஷயம்லாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ட்ரி வந்து ஆக்சுவலாக நிஃப்டி 50லையும் எடுக்கலாம், செக்யூரிட்டி ஆஃப் F1லையும் இருக்கலாம்ன்றது தான் அதில் மெயினாக இருக்கும். ஆனால் அதில் என்ட்ரி எடுக்கிறதுல இன்னும் சில விஷயத்தை சேர்த்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு அதில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி ஸ்டாக்லேயும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ப்ராஃபிட்டு தான் அதிகமாக தரும். இண்டெக்ஸ் மாதிரி ரொம்ப ரேஞ்சு மார்க்கெட்டாக இருக்காது. மேலே போய் கீழே வராது, கீழே இருந்து திடீர்னு மேலே போகாது. அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணாது ட்ரேடர்ஸை. அது வந்து 10 நிமிஷம் ட்ரேடு தான், ப்ராஃபிட்டில் தான் முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எமோஷன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம டைமிங்கும் கம்மி, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, ஒர்க்கும் கம்மி. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 10 நிமிஷத்தில் என்ட்ரியே முடிஞ்சிடும். அவ்வளோதான், என்ட்ரியே முடிஞ்சிடும். இந்த பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்ட போஸ்ட்லாம் பாருங்கள், 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ட்ரேடே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால் எல்லா ட்ரேடர்ஸும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் பண்ணுங்கள். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுத்தரோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மண்டே பார்க்கலாம். பாய்.